வணக்கம் கமலேசன். வணக்கம். இப்பொழுது இந்த இசைக்குழு ஒன்றை நீங்கள் அமைத்திருக்கிறதா தெரிவிச்சிருந்தீங்க. நீண்ட காலமாக நிறைய களங்கள்லையும் நீங்கள் போய் வந்திருந்ததா எங்களுக்கு தெரிவிச்சிருந்துருக்கீங்க. முதல் சக்தி டிவியில் கூட நீங்கள் இந்த நிகழ்வை வந்து வெளிப்படுத்தி இருப்பதாகவும் தெரியப்படுத்தியிருந்தீங்க ஆரம்ப வேலையின் போது. அந்த வகையில் இப்பொழுது நீங்கள் இந்த இசைக்குழுவை முன்னேற்றி நடத்தி கொள்வதில் எந்த வகையான இதுகளை உதவியை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இந்த இசைக்குழுவை நடத்துவதற்கு உண்மையில் நாங்கள் வாடகைக்கு தான் இசைக்கருவிகளை எடுத்து தற்போது எமது இசைக்குழுவை நடத்தி வருகின்றோம். அந்த வகையில் ஓங்கன் நாங்கள் வாடகைக்கு தான் அதை பெற்றுக்கொள்வது. என்னென்னு சொன்னால் பார்வையற்றவர்கள் பயன்படுத்துவது என்று சொன்னால் ஏற்கனவே அதை பேங்க் பண்ணித்தான் அந்த ஓகனை பயன்படுத்த வேண்டும். அந்த வகையில் அதனுடைய 1000 மாடல், அதாவது இப்போ நவநாகரிகத்துக்கு ஏற்றபடி 1000 மாடல் உள்ள அந்த ஓகன் என்று சொன்னால் மிகவும் நன்றாக இருக்கும். நமது இசைக்குழுவையும் பார்வையற்றவர்களுடைய திறன்களையும் வெளிக்கொள்வதற்கு அது ஒரு பெரிய ஒரு மைல்கல்லாக இருக்கும் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறோம். தற்போது நீங்கள் பாவிக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்கள் வந்து உங்களோட கைவசங்களில் இல்லாத நிலையில் அதை எவ்வாறு பெற்றுக்கொள்கிறீங்க? அதுக்கு எவ்வளவு செலவுகள் உங்களுக்கு அது ஒவ்வொரு தடவையும் ஆகுதுன்னு தெரிஞ்சு கொள்ளலாமா? நாங்கள் அதாவது ஆக்டோபேட், ஆர்கன், அதுக்குரிய வாசகர், அதாவது நாங்கள் பார்வையற்றவரை பயிற்றுவித்து எடுக்கும் வரையும் அதுக்குரிய கட்டணமாக ரூபாய் 5000 ரூபா கொடுக்கின்றோம். பேஸ் கிட்டார் உண்மையிலே நாங்கள் அது இருந்தால் நாங்கள் பழக்கி எடுத்துக்குவோம். அதற்கு நாங்கள் 3000 ரூபா அதுக்கு செலவழிக்கின்றோம் பேஸ் கிட்டாருக்கு. அதே போன்று தபேலா எங்களிடம் வாசிக்கின்ற கலைஞர்கள் இருந்தாலும் நல்ல தரமான இசையை வழங்க வேண்டுவதற்காகவும் அதற்கும் ஒரு வாடகைக்காரரை அமைத்துக்கிறோம். மேலதிக சிறிய ஓகன்களை நாங்கள் எம்மிடம் இருக்கின்ற ஓர்கனையும் பயன்படுத்தி எம்மிடம் இருக்கின்ற கலைஞர்களையும் பயன்படுத்தி தான் இந்த இசைக்குழுவை நடத்தி வருகின்றோம். அப்படியாக இவ்வாறான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்கள் உங்களுக்கு கிடைக்கும் பட்சத்தில் இந்த பார்வையற்றோருக்கான இந்த இசைத்துறை பயணத்தில் வந்து பேருதவி கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? நிச்சயமாக. அதாவது பார்வையற்றவர்கள் இதனை பழகுவதோடு அவர்கள் தனிப்பட்ட ரீதியாக ஒரு சம்பாதிக்கக்கூடிய ஒரு தொழிலையும் பழகிக் கொள்வார்கள். நமது இசைக்குழுவில் மீதமான காசையும் நாங்கள் மீதப்படுத்திக் கொள்ள முடியும். அதே நேரம் இனிய இசைக்குழுக்களோடு குறைந்த ரேட்டோடு நாங்கள் இசைக்குழுவை கொண்டு சென்று கலைஞர்களை மகிழ்விக்கவும் முடியும். மிகவும் சீக்கிரம் இவ்வாறான கருவிகள் உங்களுக்கு சம்பந்தப்பட்டவர்களிருந்து கிடைப்பதற்கு நாங்களும் பிரார்த்திக்கின்றோம். நன்றி. நன்றி.